கை கால் அடிபட்டிருக்குன்னு பொய் சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வச்சுட்டான். ச்சே, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. பாவம்னு இறக்கப்பட்டா நம்மள நல்லா ஏமாத்துறாங்க. இவன் பண்ண தப்பால ஒரு நல்ல மனுஷனை திட்டிட்டேனே. பாத்து 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 வா. அம்மா, என்னம்மா நீங்க யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல குட்டி, ஒருத்தன் பண்ண ஃப்ராடுத்தனத்தினால என் ஃப்ரெண்ட நான் திட்டிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. தப்பு பண்ணா சாரி கேட்கணும்ல. ஆமா குட்டி, சாரி சொல்லணும். அதான் எப்படி சொல்றதுன்னு புரியல. ஃபோன் பண்ணி சாரி கேளுங்க. என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தோம், மொத்தமா சொதப்பிருச்சே. இது வரைக்கும் நம்ம மேல துளசிக்கு கோபம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப அந்த கோபம் வெறுப்பா மாறி இருக்கும். இனிமே அவகிட்ட நான் எப்படி பேசுறது, என் காதலை எப்படி புரிய வைக்கிறத? ஆஹா, துளசி தான் கால் பண்றா. ஹலோ ஹலோ, ஐம் சாரி சார். மேடம், நீங்க எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல சார், அந்த வெற்றியை அடிச்சு கை காலை உடைச்சிட்டீங்களேன்னு சொல்லி உங்களை தப்பா நினைச்சிட்டேன் சார். அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான் சார். அப்படியா? மேடம், அவனை நான் அடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா கை காலெல்லாம் உடைஞ்சதுன்னு சொன்னது எனக்கே டவுட் தான் மேம். இல்ல, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனா நான் தான் சரியா கேட்கல. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வெரி வெரி சாரி சார். மேடம் விடுங்க மேடம், மனுஷங்கன்னா தப்பு பண்றது இயல்பு தானே. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் மேடம். மேடம், தியா பாப்பா பக்கத்துல இருக்காங்களா? சார், ஒரு நிமிஷம் தரேன். இந்த தியா பேசு. ஹலோ அங்கிள். ஹலோ தியா பாப்பா. அம்மா உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா? நான் தான் ஃபோன் பண்ண சொன்னேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா. அடிக்கடி அங்கிளுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா? சரி, டைம் ஆச்சு, நீங்க தூங்கணும் இல்லையா? குட் நைட் பாப்பா. குட் நைட் அங்கிள். அம்மா கிட்ட போன் கொடுங்க. குடு சார். தேங்க்யூ so மச் சார். எதுக்கு மேடம் தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல, நான் சாரி சொன்னதும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்கு தான். மேடம், அப்புறம் சரிங்க சார், நான் வைக்கிறேன். தேங்க்யூ so மச். ரியலி வெரி சாரி சார். குட் நைட். ஹலோ. இன்னும் கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தா வச்சுட்டாங்களே. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கடவுள் ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவை திறந்து வச்சிடறாருல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அவங்கள உருகி உருகி காதலிக்கிற வெற்றியை அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு சின்ன உதவி செஞ்சேன். அவங்க ஃப்ரெண்டா நினைக்கிற என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் எந்த முகத்தை வச்சு அவங்கள லவ் பண்றது? வெற்றியா ஃப்ரெண்டா? வெற்றியா ஃப்ரெண்டா? வெற்றியா ஃப்ரெண்ட்? அண்ணி, எப்ப வந்தீங்க? ஏதோ ஒரு பெரிய டிராமாக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். அண்ணி, எந்த டிராமா? நீங்க தான் இப்பதான் பார்த்துட்டு இருந்தீங்களே, அந்த டிராமாக்கு. அண்ணி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி.
கை காலெல்லாம் இப்பதானே நார்மலா இருக்கு, அதான் எக்ஸசைஸ் பண்ணலான்னு. ஓ ஆ, ஆ, அப்புறம் வெற்றி, உங்க லவ் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? அது பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்கு. என்னாச்சு? ஆ, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. காதல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, வெறுத்து பேசுறது, ஒதுக்கி வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இதுக்கே நீங்க டயர்டானா எப்படி? அந்த பொண்ணு உங்களுக்கு தான், அது கடவுள் கொடுத்த வரம். எப்படி நீ இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நானா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே அந்த கடவுள் தான் அவங்களை எனக்கு அடையாளம் காட்டினாரு. அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். கண்டிப்பா அண்ணி. இந்த ஜென்மத்துல துளசி தான் என் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி காட்டுறேன். ஆமா அண்ணி, ஆ, நீங்க எதுக்கு வந்தீங்க? ஆ, சாப்பிடறதுக்கு டைம் ஆயிடுச்சு, கூப்பிட்டாங்கல்ல. ஓ ஆமா, டைம் ஆச்சுல. சரி வாங்க அண்ணி. ஆ, வெற்றி, நீ அவளை வேகமா கல்யாணம் பண்ணணும். இந்த குடும்பத்துல இருந்து உனக்கு எல்லாருமே ஒதுக்கி வச்சிடணும். அதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லட்சுமி, சாப்பிடலையா? டேபிள்ல எல்லாம் அப்படியே இருக்கு. ஹலோ, உன்னதான் கேக்குற, சாப்பிடலையா? என்ன யோசனை? அஞ்சலி இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னால, அவளுக்காக நான் என்னென்ன பலகாரம்லாம் செஞ்சு வச்சிருந்தேன் தெரியுமா? நைட்டு அவங்களுக்காக நான் என்ன சமைக்கணும்னு கூட யோசிச்சு வச்சிருந்தேன். திடீர்னு போனை போட்டு வரலன்னு சொல்லிட்டா. ஏன்? மாப்பிள்ளைய விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு ஃபீல் பண்றா. அவ சொல்றதும் கரெக்ட் தானே? உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற? இங்க பாரு, அவ சந்தோஷமா இருக்கல்ல, ம், அப்புறம் என்ன? ஆமாங்க. மாப்பிள்ளை அவளை எவ்வளவு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டா. அவரை விட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன்னு இவ சொல்லுவா. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது நம்ம 2 பேரையும் பாக்குற மாதிரியே இருக்குங்க. நீங்களும் கல்யாணம் ஆன புதுசுல என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்கல்ல? ஞாபகம் இருக்கா? வேலை விஷயமா நீங்க ஏதாவது வெளியூருக்கு போகணும்னா கூட அந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்க. அப்படி வருத்தப்படுற உறவு தான் காலத்துக்கு நிலைக்கும். அதத்தான் ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உறவு. ஆமாங்க. பொண்டாட்டிங்கிறவ வீட்டை விட்டுட்டு போனா புருஷன் சந்தோஷப்படுறதும், புருஷன் ஊரை விட்டுட்டு போயிட்டா பொண்டாட்டி சந்தோஷப்படுறதுமா உறவு? அது நிலைக்குமா? பொய்யாத்தான் போகும். கரெக்டா சொன்னீங்க. லட்சுமி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீ நினைச்சீனா 24 hours நான் இந்த வீட்டுல கூட இருக்கேன். இருக்கட்டா? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்படித்தான் பொண்டாட்டி குடும்பம் அப்படின்னு இருக்கணுங்கிறதுக்காக கம்பெனில வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டான். அப்படியா? வாலண்டரி ரிட்டையர்மெண்டா? அதே மாதிரி நானும் கொடுத்துட்டுமா? வீட்லயே இருப்பேன். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஐயோ, நான் பயந்துட்டேன். உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் வேலை இருக்குங்க. இருக்கு. அப்படி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம்ல நம்ம. நீங்க இங்க வீட்லயே இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது கரெக்ட் தான். ஆனா நாம முடிக்க வேண்டிய கடமை நிறைய இருக்குல்ல. அஞ்சலி கல்யாணத்தை இப்பதான் முடிச்சிருக்கோம். அடுத்து துளசிக்கு கல்யாணம் பண்ணணும். நாளைக்கு அஞ்சலி கன்சீவ் ஆனானா அவளுக்கு சீரு, செனத்தி, வளகாப்பு, அவளோட பிரசவம், அப்புறம் குழந்தைக்கு செயின், மோதிரன்னு எல்லாம் நல்லதும் நாம செய்ய வேண்டியிருக்குல்ல. அதே மாதிரி துளசி கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய செலவும் நிறைய இருக்கு. நீங்க வேற சும்மா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அது இதுன்னு. அஞ்சலி கல்யாணத்துக்காக வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேண்டாமா? ரகு பையனுக்கு வேற மொட்டை அடிச்சு காது குத்தணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கும் நாம ஏதாவது செய்யணும் இல்லைங்க? என்னங்க, நாம ஆசைப்பட்ட மாதிரி அந்த பெரிய வீடெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாங்க. நமக்கு ஒரு சின்ன வீடு போதும். சின்ன வீடு கட்டி அதுல வாசல்ல சிவராமன் லக்ஷ்மி இல்லம்னு எழுதணும்.
அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்க ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு நாம வாழ்ந்துக்கலாம். அது போதும், எனக்கு அது போதும். இதத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என் வேலை போக போகுது. நான் ரிட்டையர் ஆக போறேன். இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? உங்க அண்ணங்கிட்ட நீ விட்ட சவால் படி ஒரு புது வீடை கட்டணும், அதுல உன் பேரை எழுதணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஆனா என்ன பண்ணுவேன்? இதை எப்படி உனக்கு சொல்ல போறேன் நாடு? சரிங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன். நீங்க படுத்து தூங்குங்க. தம்பி ஒரு கட்டு பீடி கொடுப்பா. பீடி தீப்பெட்டி தீப்பெட்டி. ஆ. இல்லையா இவன் ஒருத்தையா? சொல்லுங்க. அப்புறம் சரி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஏய், ஒரு அர்ச்சனை தட்டு ஒன்று கொடுறா. சரிண்ணா, ஒரு 50 லட்ச ரூபா கொடுங்க, முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை வராது, பக்காவா முடிச்சிடலாம். ஆமா, நீங்க யோசிக்காதீங்க. ஏய், என்னடா அர்ச்சனை தட்டு கொடுறா. சரிண்ணா, நான் முடிச்சிடுறேன். ஏய், என்னடா உனக்கு காது கேட்காதா? ஒரு அர்ச்சனை தட்டு குடுறான்ற. சரிண்ணா சரிண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இங்க ஒரு இம்சை, நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரியே செஞ்சிடலாம். நான் சொன்ன அமௌண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. கைத்தட்டி கூப்பிடுற, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? தொலைச்சிடுவேன். எவ்வளோ? காது கேக்குதானே தெரியல. இந்தா. அண்ணா, நான் முடிச்சிடுறேண்ணே. பண்ணிடுறேண்ணே. நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கண்ணா. ஏண்டா போன் பேசினுக்கிறேன், அறிவில்ல? டிஸ்டர்ப் பண்ற நீ என் போனை கட் பண்ண சொல்றியா? ஏய், எவ்வளவு திமிரு என்கிட்டயே வந்து போனை கட் பண்ண சொல்லுவா? தம்பி அடிக்காதப்பா, அடிக்காதப்பா, பாவம்பா, அடிக்காதப்பா, விட்டுருப்பா. மணி அடிக்கிறான். என்ன சத்தம் அங்க? அதுவா, பக்கத்துல ஏதோ சண்டை. என்கிட்டயே வாழாட்டியா? ஏய், என்னடா சண்டை? யாருக்கிட்ட? அது நமக்கு தேவையில்லம்மா, நாம நம்ம வேலைய பாப்போம். ஏய், இனிமே உன்னை இந்த கோயில் பக்கமே பார்க்க கூடாது. போடா. ஏங்க, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்க எங்க வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க, நான் ஒரு ஆட்டோ புக் பண்ணி வந்துடுறேன். உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதை விட எனக்கு ஆஃபீஸ் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அது இல்லைங்க, ஆபீஸ்ல உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல. எல்லா மீட்டிங்ஸையும் நான் காரில் உட்காந்தே பார்த்துக்கிறேன். நீ கூலாக எக்ஸாம் எழுதிட்டு வா. சொன்னா கேட்க மாட்டேங்க.
சரி பாய். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை. ஹாய் டி. ஹாய் ஹாய். எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு, வா போலாம். போலாமா? வா. ஹே அஞ்சலி, எப்படி இருக்க? ஆமா, உன் ஃப்ரெண்ட் எங்க அஞ்சலி? யாரு? கவினை கேக்குறியா? ஆமா. அதை ஏன் கேக்குற? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எதுவுமே தெரியல. நேத்து கூட அவன் எக்ஸாமுக்கு வரவே இல்லை தெரியுமாடா? அப்படியா? ம். எங்களாலயும் அவனை ரீச் பண்ண முடியல அஞ்சலி. சரி, அதை விட உன் மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ம், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியுது அஞ்சலி. ஓகே, எனக்கு எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுது என்ன? Thank you. ஓகே அஞ்சலி. பாய். ஓகே அஞ்சலி, பாய். இனிமே அவருக்கு ஒன்றும் இல்லை. கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஆல்கஹால் சாப்பிட்டதால கல்லீரலை பாதிச்சிருக்கு. அதனால தான் கொஞ்சம் டயர்டா இருக்காரு. அதுவும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். கவின், டேக் கேர். நோ ஆல்கஹால். இதுக்கு மேலேயும் இப்படி பண்ணுவியா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. இதோட இந்த குடி எல்லாத்தையும் நிறுத்திடு. நீ நல்லா இருக்கணும்டா. வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை எப்படி சமாளிக்க போறனோ எனக்கு தெரியல. உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு துடிச்சு போயிருக்காரு அவரு. அவர் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சுடா. சாரிம்மா, உன்னையும் அப்பாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன். இதுக்கப்புறம் அவளை நினைச்சு பார்க்க மாட்டேன். இது போதும்டா கவின், இது போதும். அம்மா, எனக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, நான் போய் எக்ஸாம் எழுதணுமா? கவின், இரு இரு, எந்திரிக்காதடா. இப்போதைக்கு எக்ஸாம் எல்லாம் எழுத வேண்டாம். இப்ப நான் போகலைன்னா 1 வருஷம் நான் படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிடுமா? அப்புறம் அரியர்ஸ் வச்சுதான் எழுதுற மாதிரி ஆயிடும். முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது எக்ஸாம் இருந்தா எழுதலாம், இல்லன்னா அடுத்த வருஷம் கூட எழுதிக்கலாம். இப்ப படிப்பை விட உன் ஆரோக்கியம் தாண்டா முக்கியம். நீ எவ்வளவுதான் எக்ஸாம்க்கு போறன்னு சொன்னாலும் உங்க அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரா? யோசிடா. அஞ்சலியோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காக அவ கைய பிடிப்பியா?
அவ ஏன் அஞ்சலி, என் ஒய்ஃப். நீ பண்ணது தப்பு இல்ல, ரொம்ப ரொம்ப தப்பு. நீ பண்ண தப்புக்கு ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன தண்டனை. என்னடா ஆச்சு கார்த்தி? ஐயோ டேய் கார்த்தி, கார்த்தி டேய் மாறா கார்த்தி, டேய் கார்த்தி, கார்த்தி யாரோ தண்ணி எடுத்துட்டு வாங்க. கார்த்தி, டேய் கார்த்தி பாறா, டேய் கார்த்தி என்னடா ஆச்சு? டேய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. டேய் கார்த்தி பாறா, டேய் கார்த்தி பாறா, கார்த்தி பாரு கார்த்தி, கார்த்தி டேய் ஒண்ணாடா நீ பாறா. கார்த்தி எந்திரம். கார்த்தி, கார்த்தி இங்க பாரு. கார்த்தி இங்க பாரு கார்த்தி. Excuse me. சொல்லுங்க சொல்லுங்க. டேய் இங்க பாறா. அஞ்சலி, என்னடா ஆச்சு? அஞ்சலி என்னாச்சு? இங்க டேய் கார்த்தி கார்த்தி தலையில வந்து அடிபட்டுச்சுங்க. டேய் ஷிட் என்னாச்சு? என்ன இப்படி அடிபட்டிருக்கு? கூட தர மாட்டானே. டேய் பாறா. ஹலோ, பாறா டேய். எந்திரா டேய். டேய் அஞ்சலி உனக்கு எக்ஸாம் இருக்கு, பெல் அடிச்சிட்டாங்க வர. நீ போ. கார்த்தி அது இல்லங்க. நான் பாத்துக்கிறேன் அஞ்சலி, நீ முதல்ல போ. எக்ஸாம் வர டைம். இங்க பாருங்க. விட்டுட்டு எப்படி இங்க போறது? ஏய் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அஞ்சலி, நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன், நான் பாத்துக்கிறேன். நீ போய் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போ. இல்லங்க. இங்க பாருங்க சார் இவனுக்கு எக்ஸாம் இருக்கு சார். ஏய் எக்ஸாம் முக்கியமா இல்ல இவனோட உயிர் முக்கியமா? நீங்க போய் எக்ஸாம் எழுதுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் எக்ஸாம் எழுத போங்க. டேய் கார்த்தி எங்க டேய் போங்க, எல்லாரும் எக்ஸாம் எழுத போங்க. டைம் ஆயிடுச்சுல, போங்க சீக்கிரம் போங்க. கார்த்தி நீங்க போங்க, நான் சார் இல்ல பாத்துக்கிறேன். சார் ஃப்ரெண்ட் சார் என்கிட்ட கார் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்க இல்ல போங்க சார் நான் போல போய் சார். எக்ஸாம் எழுதுங்க, சார், போங்க. டேய் கார்த்தி, கார்த்தி போங்க, டேய் நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. முருகா, ஏன் என்னாச்சு? ஏன் ஃபீலிங்கா உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய் முருகா, கூப்பிட்டா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? அது எங்களுக்கு தெரியாதா? ஏன் மூஞ்ச இப்படி உம்முன்னு வச்சிருக்க? நீ வாங்கின கப்பல் ஏதாவது கடல்ல கவுந்து போச்சா? என்ன இவன் எப்ப பாரு சிரிச்சு சிரிச்சு ஏதாவது பேசுவான். இன்னைக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கான். சிப்ஸ் சிப்ஸ் சிப்ஸ். ஏய் மணி, இது பூக்கடடா. சிப்ஸ் சிப்ஸ் சிப்ஸ். சிப்ஸ் இல்லடா, பூ. மா, என்னாச்சுமா அந்த முருகனுக்கு? எந்நேரமும் அலைப்பாயுதே மாதவன் மாதிரி சிரிச்சுட்டே இருப்பான். இப்பயே மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கான். பாவமா இருக்கான். எப்படி சிரிப்பான்? நடந்த சம்பவம் அப்படி. என்னாச்சு அப்புறம்? அதுவா, ஒரு கிராக்கி அர்ச்சனை தட்டு வாங்க வந்தானா. அவனுக்கு இவனை பத்தி தெரியல. அவன் பாட்டுக்கு போன் பேசிட்டு இருந்தான். இவனுக்கு ஒன்னும் புரியாம பே பே பேன்னு கத்துனான். அவன் இவனை புடிச்சு கண்டபடி அடிச்சிட்டான். இதுதான் நடந்துச்சா? நான் கேட்டப்ப சொல்லவே இல்ல. உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ போய் தடுத்திருப்பியா? நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? நான் என்னக்கா பண்றது? என்னையும் நசுக்கிட்டானா? எக்கா 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 நில்லு, நான் வரேன். முருகா வா போலாம். எந்திரி.
வா. ஆளு பார்க்க மலை மாடு மாதிரி இருக்கல்ல, வாய் தானே பேச வராது, கை கால் நல்லா தானே இருக்கு. ஒன்னு ஒருத்தன் அடிச்சிருக்கான், அவன் கிட்ட அடி வாங்கிட்டு அமைதியா நின்னியா? போற வரவங்கள உன்னை அடிக்கிறதுக்கு தான் உன் அம்மா உன்னை வளர்த்து விட்டாங்களா? திருப்பி அடிக்க மாட்ட? ஒரு எறும்ப நம்ம அடிச்சா அது திருப்பி கடிக்கும். அதான் எல்லா உயிரோட குணம். பெரிய இவரு யார் அடிச்சாலும் வாங்கிட்டு வருவாரு. இங்க பாரு, இப்படி போற வரவெல்லாம் உன்னை போட்டு அடிச்சிருக்கான், நீயும் அத வாங்கிட்டு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கியா? உனக்கு வெக்கமா இல்ல? எங்க அவன்? யார் அவன்? எங்க? யார் அவன்? அக்கா நான் காட்டுறேன், நீ வா. எனக்கு தெரியும், நீ வாக்கா. அக்கா நீ வாக்கா. வாக்கா. ஓ ஐயா, நம்ம ஏரியா ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா? என்னையா, ஏதாவது பஞ்சாயத்தா? அது எப்படி சொல்லுங்க ஏசி சார். சார் ஒண்ணும் இல்ல, நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? யார் கொடுத்தது? ஆக்சிடென்ட்ல இறந்து போனார்ல, அவருடைய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்காதனால நாங்க ஆக்ஷன் எடுக்காம இருந்தோம். இப்ப கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, அதனால கண்டிப்பா என்கொயரி எடுக்கணும் சார். நீங்களே சம்பந்தப்பட்டவங்ககிட்ட பேசி காம்ப்ரமைஸா போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. நான் வைக்கிறேன் சார். அப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தொகுதியில ஒரு மாநாட்டை போட்டுருணும். தலைவர்கிட்ட பேசிட்டீங்கன்னா அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதிர்கட்சிக்காரங்க ஒரு 50,000 பேர் உட்கார மாதிரி பந்தல போட்டானுங்க. நம்ம 1,00,000 பேர் உட்கார மாதிரி பந்தல போட்டு சும்மா அசத்திடணும்பா. மாநாட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, கார் பார்க்கிங் எந்த குறையுமே இருக்க கூடாதுப்பா. இது சிறப்பா பண்ணி ஆகணும். நீங்க தலைவர்கிட்ட எப்ப பேசுறீங்க? அப்பா அப்பா என்னப்பா கேட்ட? அப்பா என்னாச்சு? என்ன சொல்ற? அப்பா என்னப்பா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க வேற ஏதோ யோசனையில இருக்கீங்க. அது வேற யோசனை இல்லையா? என்னடா சொல்ற? அதான்ப்பா, நம்ம மாநாடு பத்தி தான். மாநாட்டுக்கு தேவையான வேலை நீ பாரு, நான் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிங்கப்பா. அப்பா எல்லாம் ஓகேவா? ஐயா, என்னாச்சுங்கய்யா? அந்த ஜெகன் நம்ம கிட்ட நல்ல விதமா பேசிட்டு நம்ம ஆக்சிடென்ட் பண்ணதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். என்னையா சொல்றீங்க? அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஐயா, ஒரு வழி இருக்கு. சோலார் ப்ராஜெக்ட் பத்தி கேட்டிருந்தாங்கல்ல, அதை முடிச்சு கொடுத்தா சமாதானம் ஆயிடலாம் ஐயா. மேடம், மேடம், உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? இல்ல மேடம், அது உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா?
இல்லனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் நீங்க ப்ளீஸ். ஒன்னும் சொல்ல வேண்டாம். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் உங்க மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் வரவே வராது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. என்னை பார்க்கறதுக்கே வெறுப்பா இருக்கு. மேடம் நான் உங்களை பார்க்க வரல மேடம். இது ஆடிட்டர் ஆபீஸ் தானே? என் அப்பாவோட இன்கம் டாக்ஸை ஃபைல் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த கதையை நான் நிறையவே கேட்டுட்டேன். மேடம் இது கதை இல்ல மேடம். சரி விடுங்க. நீங்களா வேற ஒருத்தர் வேற ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து நான் ஃபைல் பண்ண சொல்லிடுறேன். பண்ணுங்க போங்க. மேடம் உங்களை பாஸ் கூப்பிட்டாரு. எஸ். ஹலோ சார். ஹலோ, நான் ஈஸ்வரமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். நீ எப்படிமா இருக்க? ஓ ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஆக்சுவலி நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? எலெக்ஷன்ல கூட எங்க கட்சி தான் ஜெயிக்க போகுது. ஜெயிச்சிட்டா நான் மினிஸ்டர். சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சார் அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட பத்தி என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க? அதுக்காக தாம்மா ஃபோன் பண்ணியிருக்கேன். ஓ ஹஸ்பண்ட் எங்கம்மா இருக்காரு? ஜெகன் எங்க தான் சார் இருக்காரு? ஒரே நிமிஷம். எக்ஸ்எம்எல்ஏ கால். சார் சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்களே அந்த சோலார் ப்ராஜெக்ட், அதை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரொம்ப சந்தோஷம் சார். இத்தனை நாளா நாங்களும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மற்ற விஷயங்களை நாம நேர்ல பேசிக்கலாமா? ஓகே சார், தேங்க்யூ, பை. நேர்ல வாங்க பேசிக்கலாம். ப்ராஜெக்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மற்ற விஷயங்களை நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். ஆனா நாம தானே எப்பவுமே ஃபோன் பண்ணி ப்ராஜெக்ட பத்தி கேட்போம். இன்னைக்கு என்ன அவரே ஃபோன் பண்ணி ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு? அதான் உன் புருஷனோட திறமை. சூப்பர் ஜெகன். நம்ம இத உடனே செலிப்ரேட் பண்றோம். எனக்கே ஆட்டம் காட்டுறியா? உன்னை எப்படி பண்ண வச்சேன் பாத்தியா? கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுவாங்களா ஐயா? வாபஸ் வாங்கிடுவாயா? வாங்கித்தானே ஆகணும். மறுபடியும் பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்க, அப்ப இந்த ஈஸ்வரமூர்த்தி யாருன்னு தெரியும் அவனுக்கு. சரிங்க ஐயா. வாங்க சார். இப்போதைக்கு சிட்டிலேயே இதுதான் சார் ரொம்ப பெரிய பில்டிங். இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க சார். இதுக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி சார். இன்னைக்கு கூட ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார் சார். அவருக்கு இந்த பில்டிங்கை ரொம்ப பிடிச்சி போச்சு சார். அட்வான்ஸ் கம்மிங்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டோம். ஓனர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள், நான் பேசி முடிச்சு தரேன். இது ரொம்ப பிஸியான ஏரியா சார். சாதாரணமாக ஒரு டீ கடை போட்டால் கூட நல்ல சேல்ஸ் ஆகும். யோசிச்சு பாருங்க பேபி. இருங்க ஒரு பிக் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. சரி. ஏங்க இது பாருங்க, இது ஓகேவா? நல்லா தான் இருக்கு பேபி. சார் அட்வான்ஸ் வாடகை எவ்வளோ? 25,000 சார். 25,000? இப்போதான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறோம். 25,000னா ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் பார்த்து தான் பண்ண முடியுமா? சார் நான் ஓனர் சொன்னதை தான் சார் சொல்கிறேன். எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி தம்பி, ஓனர் கிட்ட நாங்களே பேசுகிறோம். ஓகே மேம். ஓகே சார். சரி. கேசவா, கடை நல்லா தான் இருக்கு. பிஸியான ஏரியா வேற. வியாபாரம் நல்லா நடக்கும். வாடகையை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஓனர் கிட்ட பேசி பாப்போம். குறைக்கலனாலும் நாம இந்த கடையை எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? நீ ஹாப்பி தானே? அட்ரஸே இல்லாம தெரிஞ்ச எனக்கு நீ அட்ரஸ் கொடுக்குறேன்னு சொல்ற. சந்தோஷம் தான், வேற என்ன. ரொம்ப சந்தோஷம். சரி, ஓனர் கிட்ட போய் பேசலாம். வா. குட் மார்னிங் சார். சார் உள்ளதா இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போய் பாருங்க.
சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 5 minutes வெளியே வெயிட் பண்ணுறீங்க சார்? ஓகே சார். வணக்கம் சார். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க சார், நம்ம கம்பெனியில் என்ன விஆர்எஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் உங்ககிட்ட. அது நம்ம கம்பெனி ரூல்ஸ், எல்லா பிரான்ச்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் அப்பா காலத்துலேருந்து ஒர்க் பண்ணுறேன் சார். என்னை பற்றி அப்பாகிட்ட வேணால் கேட்டு பாருங்க. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இந்த கம்பெனிக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன் சார். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பாதி பேர் எங்கள் அப்பா. ப்ளீஸ். என்ன சார் எமோஷன் பிளாக்மெயில் பண்ணுறீங்க? சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு மட்டும் தான் கமிட்மெண்ட் இருக்கா, எங்களுக்கு இல்லையா? லாக்டவுனுக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குன்னு தெரியுமா? பேருக்கு தான் கம்பெனி நடத்துகிறோம், எவ்வளோ லாஸ் இருக்குது தெரியுமா? இதில் சீனியர் எம்ப்ளாயின்னு உங்களுக்குலாம் சேலரி வேறு. உங்கள் இடத்துக்கு புதுசாக ஒரு பையனை வேலைக்கு எடுத்தா உங்களுக்கு கொடுக்கறதில்ல பாதி சம்பளம் கொடுத்தா போதும். ஒரு பிஸ்னஸ் மேனா நான் அப்படி தானே யோசிக்க முடியும்? பிஸ்னஸில் இறக்கம் பார்த்தா அப்புறம் நான் கம்பெனியை மூடிட்டு தான் போகணும். சார் இல்லை சார். சார் போங்க சார். உங்கள் ஒருத்தருக்காக ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியும்? உங்களுக்காக பண்ணால் அப்புறம் எல்லோரும் லைனில் வந்து நிற்பாங்க சார். அப்புறம் போட்ட ரூல்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் கம்பெனிக்கு தான் சார் லாஸு. போங்க சார் ப்ளீஸ். நாளைக்கு அஞ்சலி கன்சீவ் ஆயிட்டானா அவளுக்கு சீரு செனத்தி வளகாப்பு அப்புறம் குழந்தை பிறந்தா அதுக்கு செயின் மோதிரன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கீங்க. நமக்குன்னு ஒரு சின்ன வீடு கட்டி அதுல வாசல்ல சிவராமன் லக்ஷ்மி இல்லம்னு எழுதணும். மே ஐ கம் இன் சார்? யா ப்ளீஸ் கம். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு ஒர்க் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குல்ல? எஸ் சார். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒழுங்கா பழகுறாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆமா சார், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆபீஸ்க்கே ஒரு கலை வந்த மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஃபைல் அனுப்பியிருந்தேன்ல, அதில் ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதை கிளியர் பண்ண முடியுமா? எஸ் ஷூர் சார். யா கம். பரவாயில்ல, உட்காந்து பாருங்க. பாருங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க.
இதுல கிளைண்ட் 50 லேக்ஸ் எதுக்காக செலவு பண்ணாங்கன்னு சரியா மென்ஷன் பண்ணல. இல்ல சார், பண்ணிருக்காங்க சார். இருக்கு சார், நான் பாத்திருக்கேன். இல்ல இங்க இதுல பாருங்க. பாத்தீங்கன்னா இங்க நீங்க நீங்க சரியா பாருங்க. இதுல இல்ல கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. செக் பண்ணுங்க. என்ன துளசி, இதெல்லாம் ஆபீஸ்ல சகஜம். சி இப்ப என்ன 50,000 கம்மியா இருக்கா? சரி விடு, அடுத்த மாசமே ஒரு 20,000 சேர்த்து தந்துடுறேன். வேணாம் சார், நீங்க தப்பு பண்றீங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். கம்ப்ளைண்டா? எங்க பண்ணுவ? எனக்கு எல்லா இடத்துலயும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. சார், உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருப்பாங்கல்ல சார், அவங்க கிட்ட யாராவது இப்படி நடந்துகிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? துளசி கூல் கூல். எதுக்கு பூமர் மாதிரி பேசுறீங்க? நான் ஒண்ணு சும்மா 50,000 தள்ளி கொடுக்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து தான் தரேன். இப்ப வேணா உனக்கு இது புதுசா இருக்கும், ஆனா போக போக இது பழகிரும். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை.